புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நீங்கள் இந்த வாஸ்து ரீதியான ஒரு சுட்டி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி பூ போடுவோம், அந்த மாதிரியோ இல்லைன்னா அதை மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லைன்னா ஒரு தாம்பாளமோ எடுத்துகிட்டு காசு, சில்லற காசு கொஞ்சம் நிறச்சி வச்சுக்கோங்க. மேலே ஒரு பணம், அதுக்கு மேலே ஒரு தங்க காயின் வச்சுக்கணும். டெய்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் இருக்குது. பிரகிருத்தி நமக, விருகிருத்தி நமக, வித்யாய நமக, சர்வபூத ஹிதப்பிரதாய நமகன்னு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னால் ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி நமகன்னு அம்பாளுடைய இந்த 2 நாமத்தை சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லி 19 தடவை இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுக்கோங்க, காலையிலையும் சாயந்தரமும். அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு போங்க. முடிஞ்சால் அது லைட்டாக பன்னீரில் அந்த குங்குமத்தை போட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க. பாசிட்டிவான மந்திரங்களை வீட்டில் போடுங்க. மாவில் 15 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கிட்ட நெருங்கும் பொழுது அது மாற்றிடுங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாற்றிடுங்க. டெய்லி வாசப்படியை நல்லா தொடச்சி கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வைங்க. இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். அவர்களுக்கு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் வடக்கை பார்த்து நின்று அல்லது கிழக்க பார்த்து நின்று விளக்கேற்றுங்க. அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க, செல்வம் கொழியும் அப்படின்னு சொன்னேன். உண்மையாக நம்பினா, நான் சொன்னதை ஸ்ரத்தையாக பண்ணால் அற்புதமான பலன் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செல்வங்கள் நிறைய, மகாலட்சுமியோட வழிபாடை பற்றி இன்றைக்கி சொன்னேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரம்.